பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. ஸ்னோ எதுக்கு அழுதுட்டு இருக்கா? ஸ்னோலின், ஐயோ ஸ்னோ குட்டி எதுக்கு அழுறீங்க? எதுக்கு மாளற? சொன்னாதானே தெரியும். ஆமாடா, உன் மது அம்மாவும் மியா அப்பாவும் கண்டிப்பா உன் ஆசிரமத்துல கொண்டு விடுவாங்க. நீ போகலைனாலும் உன்னை கட்டியாவது உன் ஆசிரமத்துல கொண்டு விட்டுருவாங்க. அத்தை குழந்தைகிட்ட எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஏன்னா நீ இனியனோட பொண்ணாச்சே. புதுசா பாப்பா வந்தது அந்த பாப்பாக்கு தான் உன் மியா அப்பா அப்பா, உனக்கு இல்ல இல்ல. ஏன்னா நீ இனியனோட குழந்தை, அதனால உன் ஆசிரமத்துல கொண்டு விட்டுருவாங்க. ஆமா ஸ்னோ, நான் தான் நேத்துல இருந்து உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல. இப்ப உனக்கு எப்படி சொல்றது? உன் ஆகாஷ் பெரியப்பா இருக்கார்ல, அவருக்கு ஒன்ன முத பிடிக்குமா இல்ல நிலாக்ஷா அக்காவை முத பிடிக்குமா? ரெண்டு பேரும் எப்படி ஸ்னோ பிடிக்கும்? அவர் குழந்தைய தானே அவருக்கு பிடிக்கும். இப்போ சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வராங்கன்னா உனக்கு வாங்கிட்டு வருவாங்களா இல்ல நிலாக்ஷா அக்காக்கு வாங்கி கொடுப்பாரா? ரெண்டு பேருக்கு எப்படி வாங்கி தர முடியும்? அவர் குழந்தைக்கு தானே அவர் வாங்கி கொடுப்பாரு. பிறந்ததுல இருந்தே அந்த வீட்டுல நின்று வளர்ந்ததாச்சே. அந்த வீட்டுல தான் எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி தானே பாப்பாங்க. இவகிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டது என் தப்பு தான். இங்க பாரு ஸ்னோ, இப்ப சாக்லேட்டை விட ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. உன் ஆகாஷ் பெரியப்பா உனக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களா இல்ல உன் நிலாக்ஷா அக்காக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களா? அக்காக்கு தானே எடுத்து கொடுக்குறாரு. ஏன்னா நிலாக்ஷா மட்டும்தான் அவருக்கு பொண்ணு, நீ இனியனோட பொண்ணு, அதனாலதான் அவர் குழந்தைக்கு அவரே ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு. இப்ப புது பாப்பா வந்துட்டுன்னு வச்சுக்கோ, நீ இனியன் குழந்தைங்கிறதுனால இப்ப உனக்கு உன் மியா பாப்பா வாங்கி தர எதையுமே வாங்கி தர மாட்டாங்க. புது பாப்பாக்கு தானே மித்ரன் அப்பா, அதனால எல்லாம் புது பாப்பாக்கு தான் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி பாவி சித்ரா. ஹலோ, சொல்லுமா மித்ரா. ஸ்னோ இது கலரா? ஆசிரமத்திலயா? ஹலோ மித்ரா. ஆமா, புது பாப்பா வந்ததும் நீ இனியனோட குழந்தை, புதுசா பிறந்திருக்க குழந்தை தான் எனக்கு குழந்தை. உன் அப்பா நான் இல்ல, இனியன் தான் உன் அப்பான்னு சொல்லிட்டு மித்ரன் உன் ஆசிரமத்துல கொண்டு விட்டுருவான். அது பிறகு அந்த பாப்பாக்கு தான் சாக்லேட் விளையாட்டு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. உன்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆமா, மதுக்கும் புதுசா பிறந்திருக்க குழந்தை தான் முக்கியம். மித்ராக்கு நீ அண்ணன் குழந்தை இல்ல. அவ சும்மா உனக்கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கா, பாசமா இருக்க மாதிரி இருக்கா. புது பாப்பா வந்ததா அவள உன்னை கண்டுக்கவே மாட்டான். சைக்கிள் கூட உனக்கு வாங்கி தர மாட்டான். ஐயோ நீ இப்படியே அழுத்தே இருக்காத. நான் ஏன் உன்கிட்ட இதெல்லாம் சொல்றேன்னா, பாப்பா பிறந்ததா உன் ஆசிரமத்துல கொண்டு விடுவாங்க, இதுக்கெல்லாம் நீ பழக்கணும்ல. புதுசா உன் ஆசிரமத்துல கொண்டு விட்டதா நீ அழுதுட்டே இருப்ப. நீ அழுதுட்டே இருந்தா உனக்கு காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தா மித்ரனே உனக்கு ஊசி போட்டுருவான். வலிக்கிறதுக்கு தானே ஊசி போடுறது. அவனுக்கு புது பாப்பா வந்ததா உன்னையெல்லாம் கண்ணே தெரியாது, அப்ப ஊசி போடதான் செய்வான். ஐயோ, இவன் காலம் 6 மணிக்கே போனான் ஆஸ்பத்திரிக்கு. மதுக்கிட்ட நான் மதிய போலதான் வருவேன்னு சொல்லிட்டுலாம் போனான். இப்பே வந்துட்டான். எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஸ்னோ, இப்படியே அழுத்துட்டே இருக்க போறியா? ஐயோ நீ இப்படி அழுதுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, இப்பே உன் ஆசிரமத்துல கொண்டு விட்டுருவான் மித்ரன். இங்க பாரு, மித்ரன் வந்துட்டே இருக்கான். புது பாப்பா வந்ததா உன் ஆசிரமத்துக்கு கொண்டு விட்டுருவான் அப்படிங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ. ஐயோ இவளுக்கு விளக்குறதுக்குன்னு ராத்திரி 1000 போல இருக்கேன்.
ஸ்னோ, மித்ரன் கிட்ட என்ன ஆசிரமத்துல கொண்டு விட்டுருவீங்களா நீ கேட்டுட்டேன்னு வச்சுக்கோ, உடனே கோவத்துல உன்னை ஆசிரமத்துல கொண்டு விட்டுருவான். அழாதான், நீ அழுது மட்டும் மித்ரன் கிட்ட கேட்டுட்டேன்னு வச்சுக்கோ, யோசிக்காம உடனே உன்னை ஆசிரமத்துல கொண்டு விட்டுருவான். நீ இத பத்தி மித்ரன் கிட்ட எதுவும் கேட்காம இருந்தா கூட புது பாப்பா வந்ததுக்கு பிறகுதான் உன்னை ஆசிரமத்துல விடுவான். கேட்டானா இப்பவே கொண்டு விட்டுருவான் பாத்துக்கோ. சரி, கேட்க மாட்டேதானே? நல்ல பிள்ளை. நான் இப்ப வந்துடுறேனா? பாவம் ஸ்னோ, அப்ப நேத்துல இருந்து இந்த கிழவி குழந்தை இப்படிதான் மிரட்டிட்டே இருந்திருக்க. நான் கேட்டா என் வாயே அடைச்சிருவான். இது அண்ணன் கேக்குறதுதான் சரியா இருக்கும். வாணை. ஓய் மியாவ். என்ன ஸ்னோ, அப்பா வந்ததும் என்கிட்ட ஓடி வருவான். இன்னைக்கு என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஏன்டா, அப்பாவை உனக்கு பிடிக்கலையா? என்ன ஸ்னோ, நான் வந்து இவ்ளோ நேரம் ஆகுது, என் பட்டு இதுக்கு முன்ன என்கிட்ட ஓடி வருவான். ஆனா நான் வந்து இவ்ளோ நேரம் ஆனதுக்கு பிறகு கூட நீ என்கிட்ட வரவே இல்லனா உனக்கு அப்பாவை பிடிக்கலையா? என்னடா? யாரடா அப்படி சொன்னது உன்னை எனக்கு பிடிக்காது அப்படின்னு? என்னடா, உன்னை நாங்க ஆசிரமத்துல அப்படி கொண்டு விட்டுருவோமா? தங்கம், உன்னை பிடிக்காம எங்களுக்கு வேற யார பிடிக்க போகுது? உன்னை அப்பா வெறுப்பனாடா. எங்க 2 பேருக்கு நீ தானே எல்லாமே. என்னைக்காவது உனக்கு நான் ஊசி போட்டிருக்கேனாடா? ஊசி எல்லாம் போட மாட்டேன். என் தங்கம், இப்படி எல்லாம் சித்ரா பாட்டி உன்கிட்ட சொன்னாங்களா? உன்னதான் ஸ்னோ கேக்குறேன். சித்ரா பாட்டி தானே உன்கிட்ட இதெல்லாம் சொன்னாங்க? ஸ்னோ, உன்கிட்ட தான் கேக்குறேன். அப்பனா அப்பா உனக்கு பிடிக்காதுல? அப்பா கேக்குறதுக்கு நீ பதில் சொல்ல மாட்ட தானே? ஆமா சித்ரா. என்ன சொல்ற? ஓ, அதனால என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலாவா அம்மா? இல்லடா, நான் யாரையும் அடிக்க மாட்டேன். நீ இவ்வளவு நேரம் அழுத்திருக்க, நீ தூங்கு. ஐயோ ஸ்னோ, இப்படி கேட்டு என்ன கொல்லாத. உன் அம்மாவா நீ எனக்கு அவ்வளவு முக்கியம். ஒன்னு ஆசிரமத்துல விட்டுட்டு நான் என்னடா பண்ண போறேங்க? விட மாட்டேன்டா. உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேனா. புது பாப்பா வந்தாலும் நீ எங்க கூட தான் இருப்ப. உன்னை நாங்க எங்கேயும் அனுப்ப மாட்டோம். நீ அப்பா சொல்றது கேப்பதானே? நீ தூங்கு. ஐயோ ஸ்னோ, உன் ஆசிரமத்துல எல்லாம் கொண்டு விட மாட்டேனா. நீ எங்க இருக்குதியோ அங்கதான் நானும் இருப்பேன். நீ மொத்த தூங்கு. முன்னமே இவரோட அத்தைக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. என் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றதுக்காக தான் கௌரி அம்மா கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு மித்ரனுக்கு கல்யாணம் நடக்கும்போது ஆதியோட அம்மா அப்பா எல்லாரும் முழுசா சம்மதிச்சாங்க. அந்த கோவத்துல வித்யாவை பத்தி தப்பு தப்பா ஆதி அம்மாட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. என் குழந்தையாவது விட்டு வச்சிருக்கலாம்ல. அண்ணே, நேத்தையில இருந்தே அத்தை யாருக்கும் தெரியாம ஸ்னோவை பயமுறுத்திட்டு தான் இருந்திருக்காங்க போல. அதனாலதான் நேத்தையில இருந்தே அழுதுட்டே இருக்கா. சரி, அவ தூங்கிட்டா பாரு. ஆமா, தூங்கிட்டா. என்ன ஆசிரமத்துல விட்டுருவீங்களா அம்மானு என் குழந்தை என்கிட்ட கேட்கும் போது என் உயிரே போயிடுச்சு. ஒன்னும் இல்ல ஸ்னோ, நான் தான் கூட இருக்கேன்ல. எங்க நீங்க எப்ப வந்தீங்க? மதியம் தானே வீட்டுக்கு வரதா சொன்னீங்க. கொஞ்சம் முன்னதானே ஹாஸ்பிடல் போனீங்க. போன வேகத்துல திருப்பி வந்திருக்கீங்க. மித்ரன், உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஏன் இல்ல, மதியம் தானே வரதா சொன்னீங்க. இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்கீங்களே அதான். என்னங்க அம்மா, எதுக்கு கத்துறாரு? ஒருவேளை வா உண்மையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டாலும். சித்ரா 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 ஏ சித்ரா 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 சித்ரா. என்ன என்னங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. மித்ரன், பெரியவங்களை இப்படி பேர் சொல்லி கூப்பிடுறேன். மரியாதை வேணானா பெரியவங்க பெரியவங்களா நடந்துக்கணும். கன்ஃபார்ம் சொல்லிட்டா. டேய், நீ மதியம் எல்லாம் வரதா சொன்ன. போன வேகத்துல திருப்பி வந்திருக்கேன். எனக்கண்ணா போன வேகத்துல திருப்பி வந்திருக்கான்னு அண்ணி கேக்குறாங்க. நீ என்னையும் மறைச்சிட்டு நிக்கிற? மதியம் தானே வரதா சொன்ன. உன்னெல்லாம் ஒட்டிக்கிறதுல தப்பே இல்ல. மித்ரன்,
ஒழுங்கா கையெடுத்துரு. மித்ரன், என்ன பழக்கம் இது? பெரியவங்களை கை நீட்டி அடிக்க போறது? கையை இறக்குன்னு சொல்றேன்ல. அதான் சொல்றேன் இல்லம்மா, பெரியவங்களா நடந்துக்கணும். எதுக்கு நிறுத்திட்டேன்? என் அண்ணனோட பையன், என் அண்ணன் பொண்டாட்டின்னு உங்களை எல்லாம் இன்னமும் தலையில தூக்கி வச்சிட்டு இருக்கேன். நீ அடிக்கிறதுக்கு கை நீட்டுறது என்ன? அடிச்சா கூட இந்த அத்தைக்கு சந்தோஷம் தான். அப்படியே நடிக்காத. குழந்தைகிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிற அறிவு கூட இல்லையா உனக்கு? குழந்தைகிட்டயா? இதுக்குதான் ஊர்ல இருந்து எல்லாத்தையும் வாரி கட்டிட்டு இங்க வந்தியா? நீ நார்மலா வரும்போது எனக்கு சந்தேகம் வந்தது. என்ன சொன்னா? உன் பொண்டாட்டி அதுதான் பிரெக்னண்டா இருக்காளா, நம்ம குடும்பத்து வாரிசு சுமந்துட்டு இருக்கா, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எப்ப அவளை பாப்பேன்னு ஆசையா இருக்கு, அவளுக்காண்டி அது வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ பேசுனதை பார்த்து திருந்திட்டேன்னு நினைச்சேன். இப்ப எல்லாம் புரியுது நீ எல்லாம் திருந்தாத ஜென்மா அப்படின்னு. என்ன மித்ரன், உன் பொண்டாட்டி நல்லா இலக்கி விட்டு கூட்டு வந்திருக்காளா? ஆமா, அவளுக்கு அதான் வேலை பாத்தியா? டேய், குழந்தைகிட்ட என்ன பேசுனாங்க? நீ பாட்டுக்கு என்னென்னமோ புலம்பிட்டே போற. நல்லா இருக்க குடும்பத்துல சண்டை கலப்பி விடலைன்னா உனக்கு எல்லாம் தூக்கமே வராதுல. ஐயோ மித்ரன், இந்த அத்தை எப்பவுமே நீயும் உன் பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பேன். டேய் மித்ரன், அம்மா உனக்கு இதே சொல்லி கொடுத்துருக்கேன். பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசுறேன். பெரியவங்களா? அம்மா இது என்ன பண்ணி தொலைச்சிருக்கு தெரியுமா? மதுக்கு குழந்தை பிறந்ததை நானும் மதுவுமா சேர்ந்து ஸ்னோ ஆசிரமத்துல கொண்டு விட்டுருவோன்னு சொல்லியிருக்கேன். ஆசிரமத்திலயா? ஆசிரமத்திலயா? ஐயோ, ஸ்னோ சின்ன குழந்தை எல்லாம். மித்ரனோட அத்தைக்கு என்ன கிளப்பி விட்டாங்கன்னு தெரியலையே. குழந்தைகிட்டயே சொல்லிருக்காங்க. ஆமாமா, குழந்தைய தான் பயமுறுத்தி இருக்க. அறிவில்ல உனக்கெல்லாம். நேத்துல இருந்தே குழந்தை இதை நினைச்சு நினைச்சு பயந்து அழுதுட்டு இருக்க. இதனாலதான் பிள்ளை நேத்தையில இருந்தே தனியா போய் அழுதுட்டே இருந்தாளா? அண்ணி, குழந்தைகிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? சின்ன குழந்தைகிட்ட இப்படியா பேசுறது? இங்க பாருங்க அண்ணி, நான்லாம் எதுவும் சொல்லல. நீங்க எதுவும் சொல்லாமல என் பிள்ளை யார் மேலயும் பழி தூக்கி போட மாட்டான். ஆமா சொன்ன, இப்ப என்னவா? எவனோ பிள்ளைய பெத்து போட்டு போவான். எவனோ பெத்து போட்டு போற பிள்ளைக்கெல்லாம் நீ பொறுப்பேற்க முடியுமா? அவன் பாட்டுக்கு பெத்து போட்டு செத்து போயிட்டான். இனிமே இதுக்கு பொறுப்பெல்லாம் நீதான் ஏத்துக்கணுமா? இப்பல இருந்து அதை படிக்க வச்சு நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு செலவு பண்ணணும். செத்து போனவே ஆம்பளை பிள்ளை பெத்து போட்டு செத்து போயிருந்தா கூட ஒண்ணும் இல்ல. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சா போதும். அது பிறகு ஏதாவது வேலைக்கு போய் அது பாட்டுக்கு பொழைச்சிடும். ஆனா அந்த ஆள் பெத்து போட்டு போயிருக்கிறது பொம்பளை பிள்ளைய. என் அண்ணன் பிள்ளைக்கு வர வேலை இல்லையா என்ன? அவன் குழந்தைக்கு ஆமா ஸ்னோ கைங்கிற இனிஷியல எம்னு மாத்திட்டியா? மதுமிதா யூனியன் மதுமிதா மித்ரனாச்சு. இப்ப என்னடானா ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு முன்ன குழந்தைக்கு இனிஷியல் மாத்திட்டியால? இதெல்லாம் ஒரு பொழப்பு. யார் வீட்டுக்குள்ள நின்னுட்டு யார பத்தி பேசுறான்? ஆமா, என் வீட்டுல என் பொண்டாட்டிய என் பிள்ளைய பத்தி பேசுறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? நீ யாரு எங்களுக்குள்ள? நான் யாரா? உன் அப்பனோட தங்கச்சி. அதுக்கு மரியாதை கொடுத்துதான் வீட்டுக்குள்ள இடம் கொடுத்தேன். வந்தியா? வந்த வேலைக்கு போய் வாழ்த்துனியா? தண்டதை தின்னியா போனியான்னு போயிட்டே இருக்கணும். அதானே, நாங்க ஒன்னா என் அண்ணன் பிள்ளை என் அண்ணன் பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு நாங்க யாரோ தானே. என் அண்ணன் தான் போய் சேர்ந்துட்டான். அவன் போய் சேர்ந்ததுல இருந்து உங்க அம்மா பாட்டுக்கு உன் அம்மாவோட தங்கச்சின்னு ஓட்டிக்கிட்டாங்க. உன் அப்பே சொந்த பந்தத்துக்கு கூட ஒரு கடமைக்காக பேசிட்டு இருக்காங்க. சரி, உறவு முறிஞ்சு போயிடக்கூடாது. நீ பெரிய டாக்டர், கோடியா சம்பாதிக்கிறேன். இதுக்காண்டி என் பொண்ணு உனக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சேன். சொந்தம் விட்டு போயிடக்கூடாது. என்னமோ கொஞ்ச நாள் போனா அண்ணன் குடும்பம்னு ஒண்ணு உள்ளதே இல்லாம போயிடும். நம்ம பொண்ணு கொடுத்தாலாவது நம்மள அங்க வந்து போயிருக்கலாம், அவில இங்க வந்து போயிருக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் என் பொண்ணு உனக்கு கட்டி வைக்க நினைச்சேன். எதுக்கு? உன் காசு பணத்துக்கு வாங்கி இல்ல, என் அண்ணன் மேல நான் வச்சிருந்த பாசத்தால. ஆனா நீ என்னடானா என்னையே அவமானப்படுத்துற மாதிரி கல்யாணம் ஆகாத ஏதாவது ஒரு பொண்ணை கை நீட்டி இவளதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நீ சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருஷனை இழந்து ஒரு குழந்தையோட நின்னவளையில கை காட்டின. ஆமா, கை காட்டினேன், கல்யாணமா பண்ணிட்டேன், நாங்க வாழவா ஆரம்பிச்சிட்டோம். இப்ப ஏன் குடும்பத்துல புகுந்து கலாட்ட பண்றதுக்கு நீ யாரு? என்ன கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமை இல்ல. இருக்கலாம், நான் உன் அண்ணன் பையன், என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இருக்கலாம். ஆனா என் பொண்டாட்டியை பத்தி பேசுறதுக்கோ என் குழந்தைய பத்தி பேசுறதுக்கோ உனக்கு எந்த உரிமையும் இல்ல. நானா உன் குழந்தைய பத்தியா பேசுனேன்? அவ வயத்துல இருக்கிறது மட்டும் என் குழந்தை இல்ல, ஸ்னோவும் என் குழந்தை தான். என் குழந்தைக்கு ஏன் இன்ஷியல வச்சிருக்கேன், அதுல உனக்கு என்ன பிரச்சனை? என் பொண்டாட்டி பேருக்கு பின்னாடி புருஷன் என் பேர் தான் வரான், அதுல உனக்கு என்ன பிரச்சனை? என் குழந்தைங்களுக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒண்ணுனா எதிரில நிக்கிறது என் அம்மாவா இருந்தாலும் விட மாட்டேன். நல்லா இருக்கு மித்ரன், நல்லா இருக்கு. என் அண்ணன் மட்டும் உயிரோட இருந்திருந்தானா நீ இப்படி எல்லாம் என்ன அவமானப்படுத்துறதுக்கு பாத்துட்டு இருப்பானா? சுத்தி நிக்கிறது உன் அம்மாவும் அம்மாவோட தங்கச்சியும் தானே. எல்லாரும் உன் அம்மா குடும்பத்துல உள்ளவங்க தானே நிக்காத. உனக்கு அப்பன் குடும்பத்துல உள்ளவங்க தான் வேண்டாமே. நான் வேணான்னு நினைச்சதுனாலதான் நீ இப்ப இந்த வீட்டுக்குள்ள நிக்கிறேன். வேண்டான்னு நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, இந்த வீட்டு வாசப்படியில கூட உனக்கு இடம் இல்ல. ஓ, உன் வீடா? நானோ என் பொண்டாட்டியோ ஆசைப்பட்டா தோத்தா இந்த வீட என் பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு கூட ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டாரு. ஆனா வாடகை கொடுத்து இந்த வீட்டுல இருக்கேனா அது என் பொண்டாட்டி எல்லாரும் மதிக்கணுங்கிறதுக்காக தான். நாங்க ஆசிரமத்துல விட்டுருவோன்னு பச்சை குழந்தைய பயமுறுத்தி இருக்கேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சரி, உங்ககிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ பெரியவங்க யாரையாவது வந்து மிரட்டினா கூட ஒண்ணா இல்ல, பச்சை குழந்தைய பயமுறுத்தி இருக்கீங்க. என்னதான் மனுஷ ஜென்மங்களோ நீங்க எல்லாம். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட உனக்கு இங்க இடம் இல்ல, கிளம்பு. இடம் இல்லனா எனக்கு நாளைக்கு சாயந்தரம் தான் ட்ரெயின்.
நான் தான் சொல்றேன்ல, நீ இனிமே இங்க இருக்க கூடாது. நாளைக்கு சாயந்தரம் தானே ட்ரெயின். ஆமா. அது வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன்லயே ஸ்டே பண்ணிக்கோ. என்னது பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஸ்டே பண்ணணுமா? ஆமா, உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. மித்ரன், பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம பச்சை குழந்தைகிட்ட இப்படி எல்லாம் பயமுறுத்தி இருக்கேன். நல்ல வேலை. நீயே இப்படின்னா உன் பொண்ணை மட்டும் நான் கட்டியிருந்தேன்னு வச்சுக்கோ, உன் பொண்ணை இப்படித்தானே வளர்த்திருப்பேன். உன் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா கல்யாணம் பண்ண அன்னைக்கே என் அம்மாவை முதியோர் இல்லத்திலயும் என் தங்கச்சியை மொத்தமா ஹாஸ்டலுக்கு அனுப்பியிருப்பீங்களா? கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இருந்தது. இப்போ உங்ககிட்ட இருந்து என் குடும்பம் தப்பிச்சதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன் பொண்டாட்டி உள்ளது இல்லாததுனால நல்லா பத்த வச்சிருக்கான். நீ அதுக்கேத்தாப்ல பயங்கரமா கத்து. நீ உன் பொண்ணை வளர்த்த மாதிரி அவங்க அம்மா அப்பா அவளை வளர்க்கல. அதனால அதை பத்தி நீ கவலைப்படாத. என் குழந்தைகிட்ட உண்மையை சொன்னா இப்பவே ஆசிரமத்துல கொண்டு விட்டுருவான்னு நீ சொல்லிருக்கலாம். ஆனா அப்பாவை உனக்கு பிடிக்காதாடான்னு நான் ஒரு வார்த்தை கேட்டா போதும், காலையில அவ எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் தூங்க போறது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லுவான். இந்த குழந்தைய வச்சு பிளே பண்ணலான்னு இன்னொரு தடவை வந்துடாத. உங்ககிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ என்ன பொம்பளை வரலாம் கிளம்புன்னு சொல்றேன்ல. அனி, அவன் என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஸ்டே பண்ண சொல்றான். நீங்க பண்ண வேலைக்கு அடிச்சு வெளியே துரத்தாம விட்டானே. எனக்கு நாளைக்கு சாயந்தரம் தான் ட்ரெயின். நான் அது வரைக்கும் இங்கதான் இருப்பேன். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா இவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பியா? அம்மா, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கேன்? எனக்கு தெரியாது. எனக்கு நாளைக்கு சாயந்தரம் தான் ட்ரெயின். அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். என் அண்ணன் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? யாராவது ஒரு வார்த்தை எதிர்த்து பேச விட்டுருப்பானா? ஆனா இன்னைக்கு அவன் மாமியார் குடும்பத்தோட உளவியெல்லாம் என்கிட்ட எதிர்த்து பேசுறாவ. இதெல்லாம் அவன் தாங்கிப்பானா? என்ன அண்ணன் சென்டிமெண்டா? அதே சென்டிமெண்ட் தான். அவளை கல்யாணம் பண்ணி அவ கைய புடிச்ச நாளையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் குழந்தைய நெஞ்சில படுக்க வச்சுதான் தூங்க வைக்கிறான். என் குழந்தை என்கிட்ட வந்து என்ன ஆசிரமத்துல விட்டுருவீங்களாம் யாவப்பான்னு அழும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? உன்னை நான் சும்மா விட்டுருக்கேன்னு சந்தோஷப்படு. இன்னைக்கு சாயந்தரம் டிக்கெட் புக் பண்ணி தர வேண்டியது ஏன் பொறுப்பு. ஒழுங்கு மரியாதையா பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ. போன்னு சொல்றேன்ல. மது, மன்னிச்சிருமா. அவங்க பேசினதுக்காண்டி நான் உனக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ விடுங்க கௌரியம்மா, நீங்க இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதுங்க. குடும்பம் அப்படி இப்படித்தானே இருக்கான். ஆமாமா, இருந்தாலும் உன்னே ஸ்னோவையும் ரொம்ப காயப்படுத்திட்டாங்க எல்லாம். எனக்கு அவமானப்படுறதெல்லாம் புதுசு இல்லையம்மா. ஆனா ஸ்னோ என்கிட்ட இது உங்களுக்கு பிடிக்கலையா, ஆசிரமத்துல விட்டுவீங்களான்னு கேட்கும்போது என் உயிரே போயிடுச்சு. அவளுக்காக தான் நான் வாழணுங்கிற முடிவை எடுத்தேன். சரி மது, இனிமே இப்படியெல்லாம் நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். சரி, என்னமா நீ காஃபி கூட குடிக்கல எல்லாம்? வா. வரேன். நீ நம்ம கிளம்பலையா? கிளம்பணுமா. இன்னைக்கு நைட்டு குரு பெங்களூர் போறாரு. யாரையும் பாக்குறதுக்காக காலையிலே வெளியே போயிட்டாரு போல. அதனால நான் பஸ்ல தான் போறேன். நீ கிளம்பி வா, நான் கொண்டு விட்டுறியா உன்ன? நீ இதுக்காக எல்லாம் வரணும். நான் ஒண்ணு பண்றேன். ஆதியும் வித்யாவும் இங்க தானே நிக்கிறாங்க. கார்ல போய்க்கிறோம். இல்ல அவன் பைக்ல தான் வந்திருக்கான். நீ கிளம்பி வா, நான் உன்னை காலேஜ்ல கொண்டு விட்டுறேன். சரிண்ணே, நான் ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன். என்னங்க இவ எதுக்கு இப்ப வாயை பிளந்துட்டு நிக்கிறா? ஓய் ஏ லூசன், ஏ வித்யா, என்ன? இல்ல, வில்லி அவார்ட் கொடுக்கணும்னா மித்ரனோட அத்தைக்கு தான் கொடுக்கணும். ஆஹா, ஆதி, என்னடி? ஒருவேளை அவங்க உங்க அம்மா கிட்ட என்ன பத்தி ஏதாவது சொல்லி கொடுத்திருப்பாங்களோ? உன்னை பத்தியா? ஆமா, குழந்தையே விட்டு வைக்கல. என்ன பத்தி உங்க அம்மா கிட்ட இல்லாதது பொல்லாததுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்தா சாப்டர் க்ளோஸ் தானே? க்ளோஸ் பண்ணட்டும். இருக்கவே இருக்கு. அடுத்த கல்யாணம். அடுத்த கல்யாணமா? ஓய், உன் சாப்டர் க்ளோஸ் ஆனா அடுத்த கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றேன். பல்ல காட்டுறா. என்னடி? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்? நீங்க எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. ஏய் நில்றீ. அட போயா. எப்படி டேமேஜ் பண்ணிட்டு போறா? இருடி, இதுக்காகவே வச்சுக்கிறேன் உன்னை. நான் பொண்டாட்டி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்த தெரியல. வச்சுக்க போறானா? எல்லாம் வச்சுட்டேன். இன்சல்ட் பண்ணிட்டு போறாளே. இதுக்கப்புறமா பார்க்க போறது கன்சாலிடேஷன். சாம், என்ன? உன் கார் கீயை கொடுக்கறியா? எதுக்கு? எல்லாம் மொபைல கார்லயே போட்டு வந்துட்டேன். இப்போதான் ஞாபகம் வரணுமா? சரி, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வந்துரு. அஞ்சு, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அவ வந்துடட்டும், அது பிறகு நம்ம கண்டினியூ பண்ணலாம். எனக்கு அன்பு கூட வரல. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி சாம். ஹாய். யாரா இவன்? புதுசா இருக்கான். ஹலோ மேடம், உங்களதான். ஹலோ. இசை. நம்ம பேர் எப்படி இவனுக்கு தெரியும்? இவன் யாருன்னே தெரியலையே. என்ன தெரியுதுங்களா? தெரியுதே. அப்பா, நான் கூட பயந்துட்டேன். முதல்ல இருந்தே நான் யாரு என்ன ஏது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணுமோன்னு பயந்துட்டேன். பரவாயில்லையே, இத்தனை வருஷம் ஆனதுக்கு பிறகு கூட என்ன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? இல்ல, தெரியுதுன்னா என் முன்னாடி தானே நிக்கிறீங்க. அந்த தெரியுதுதான் தெரியுதுன்னு சொன்னேன்.
மத்தபடி நீங்க யாரு என்ன யாருன்னு எல்லாம் தெரியல. ஆமா, யார் நீங்க? என்ன தெரியலையா? அததானே சொல்றேன். நான் சந்தோஷ். இப்போவாது ஞாபகம் வருதா? இல்ல. நான் 12th ஸ்டாண்டர்ட், நீங்க 11th ஸ்டாண்டர்ட். சரி. சந்தோஷ் இசை, சந்தோஷ் ஞாபகம் இல்லையா? யாரா இவன் தெரியலன்னு சொன்னதுக்கு பிறகு? நான் 12th ஸ்டாண்டர்டுங்க, நீங்க 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தீங்க. நான் கூட சந்தோஷ். ஓகே. ஸ்கூல் படிக்கும்போது நான் கூட உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணனே. இல்ல, ஞாபகம் இல்ல அண்ணா. அண்ணனா? எங்க ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். நீங்க அண்ணன் சொன்னா என்ன அர்த்தம்? நான் கூட ப்ரப்போஸ் பண்ணேன், நீங்க கூட சொன்னீங்களே என் மனசுல வேற ஒருத்தர் இருக்காரு. அப்பா அந்த ஒருத்தர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்களே உங்க காதல அவர்கிட்ட என்னமோ தெரியப்படுத்தலன்னு சொன்னீங்க. ஆ, ஆமா, ரைட்டா ஞாபகம் வருது. அப்பா லைட்டா ஞாபகம் வருதுல, அது போதும். அம்மா எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன். அம்மா, நீங்க? நானும் சேம் கம்பெனி தான். இந்த கம்பெனில தான் ஒர்க் பண்றேன். ஓ, இங்கதான் ஒர்க் பண்றீங்களா? இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? இல்லப்பா, நான் 2 இயர்ஸா இங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் இங்க பார்த்ததே இல்லையே உங்கள. நான் நைட் ஷிஃப்ட். ஓ, அதான் பாத்திருக்க மாட்டேன். நான் ஈவினிங் கிளம்பிடுவேன். பார்த்தேன். 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய வேலை இருந்தா அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்காக நான் சீக்கிரமா வர வேண்டியதா இருந்து. நான் சீக்கிரமா வந்ததுனால உங்களை பார்க்க முடிஞ்சது. என்ன ஒரு சர்ப்ரைஸ் பாத்தியா? நீ எம்டி சாரோட தங்கச்சி. அப்புறம் உன் மனசுல ஒரு பையன் இருக்கான். நானே இன்னும் என் காதல அவர்கிட்ட சொல்லலன்னு சொன்னியே, அது சாம் சார் தானே? ஆ, ஆமா. கேள்விப்பட்டேன், நீ ரிஜெக்ட் பண்ணிட்டியா? நீங்க நைட் ஷிஃப்ட்னா இப்போ என்ன பண்றீங்க? உனக்காக தான். எனக்காகனா? உன்னை பார்த்த உடனே விசாரிச்சேன். நீ சாம் சாரை ரிஜெக்ட் பண்ண விஷயம் தெரிஞ்சது. அப்புறம் ஷிஃப்ட் மாத்தி கேட்கறதுக்கு ஒரு நாள் டைம் எடுத்தது. இனிமே நானும் டே டைம் தான். ஓ. அப்புறம் என்னோட சீட் கூட உனக்கு பின்னாடி தான். சரி சரி, வழி விடுறீங்களா? நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேனே. என்ன? ரெட்டை ஜடையில பாக்கும்போதே அவ்வளோ அழகா இருந்த. இப்போ இப்போ பார்த்த உடனே விழுந்துட்டேன். ஓ. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ இசை. பட் நாட் இன்ட்ரெஸ்ட். கொஞ்சம் வழி விடுறீங்களா? வழி விடுறீங்களானா பதில் சொல்லிட்டு போ. அதான் நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னனே. என்னப்பா நீ சாம் சாரை ரிஜெக்ட் பண்ணிருக்க? நீ வந்ததுல இருந்தே உன்னை பத்தி தான் இந்த ஆபீஸே பேசிட்டு இருக்க. சாம் சார் உன் மேல ரொம்ப கேர் பண்றாங்க அப்படின்னு. எனக்கு தான் பொண்ணு யாருன்னு தெரியாம போச்சு. அருவ போடுறானே. இசை, நான் என் காதல சொல்லிட்டேன். நீ நீ என்ன லவ் பண்றதானே? யாரா நீ? வந்தா ப்ரப்போஸ் பண்ண, நான் தான் நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டனே. அதெல்லாம் முடியாது. இத்தனை வருஷத்துக்கு பிறகு உன்னை மறுபடியும் நான் பாத்திருக்கேனா, அது நீ எனக்கு தாங்கிறதுக்காக தான். ஐயே. அதனால என் காதல நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஹலோ மிஸ்டர், நீங்க என்ன லவ் பண்றீங்களா அது உங்க விருப்பம். பாக்குறீங்களா அது உங்க கண்ணு. அது எனக்கு தொல்லையா இல்லாதது வரைக்கும் பிரச்சனை இல்ல. நீங்க நினைக்கிற பதில் தான் என்கிட்ட இருந்து வரணும்னு நினைக்கிறது தப்பு. எப்படி உங்களுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கும், அதே மாதிரி ரிஜெக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இந்த ஆர்டர் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுங்க, வழி விடுங்க. நான் உனக்காக தான் கஷ்டப்பட்டு நைட் ஷிஃப்ட்ல இருந்து மாறி வந்திருக்கேன். உனக்கு ஆப்ஷன் இல்ல. நாளைக்குள்ள என்கிட்ட ஓகே சொல்லிதான் ஆகணும். என்னது? இங்க பாருங்க, உங்க பேரு சந்தோஷ். நீங்க லவ் சொல்லும் போது நான் உங்களை திட்டவோ எதுவுமே பண்ணல, அமைதியா கேட்டுட்டு நின்னேன். அதே மாதிரி என் சைட்ல இருந்து பதில் வரும்போது நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை விட்டுட்டு நீங்க நினைக்கிற பதில் தான் வரணும்னு எனக்கு ஆர்டர் போடுற வேலையெல்லாம் வேண்டாம். நான் வரேன். ஓய், நாளைக்குள்ள என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றேன். உன்னை பார்த்து அந்த செகண்டே முடிவு பண்ணிட்டேன், வாழ்ந்தா உன் கூட தான் அப்படின்னு. யாரா இவன் பைத்தியக்காரனா இருப்பான் போல. நாளைக்கு எனக்கு ஏத்த மாதிரி பாசிட்டிவ் பதில வந்து சொல்றேன். சிரிச்சிட்டு தானே சொல்றான்னு விளையாட்டா எடுத்துறாத. எனக்கு ஒரு பொருள் வேணும்னா அது வேணுங்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அப்போ உன் மனசுல வேற யாரோ இருந்தாங்க, அதனால விட்டுட்டேன். இப்போதான் உன் மனசுல யாரும் இல்லையே, சோ ஓகே சொல்லிதான் ஆகணும். சரியான குறுக்கனா இருப்பான் போல. முன்ன விட இப்ப பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கா. சொல்ல வைக்கிறேன், ஐ லவ் யூன்னு உன் வாயால சொல்ல வைக்கிறேன். ஓகே, கன்சாலிடேஷன். ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். அதாவது பேஸ்மெண்ட் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறமா வாட்டர் விட்டு சாயில கன்சாலிடேஷன் பண்ணணும். இந்த மாதிரி சாயில நல்லா வாட்டர் ஊத்தி கன்சாலிடேட் பண்றதுனால ஃபியூச்சர்ல கிராக்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் வரதை அவாய்ட் பண்ணலாம். ஃபவுண்டேஷனுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். அஞ்சு, சாம், நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எங்க கவனிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல. இப்படி வாட்டர் ஊத்தி கன்சாலிடேட் பண்றதுனால சாயில் நல்லா செட்டில் ஆகி ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கிரியேட் ஆகும். ஏதாவது புரியுதா? ஆமா. சரி, நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு வேற ஏதாவது மெத்தட் சொல்ல முடியுமா? ஏதாவது ஞாபகம் வருதா? சந்தோஷ், என் நம்பரை சேவ் பண்ணிக்கோ, தேவைப்படும். சாம் சார் உனக்கு கன்சல்டேஷன்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா உன் கவனம் எல்லாம் என்ன சுத்தி தான் இருக்கு. ஐ லவ் யூ. எனக்கு, அஞ்சுக்கு, சாம்க்கு, காசி சாருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் பேருக்கு தானே மொபைல் அலோடு உண்டு. இவன் எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்றான்? போனை நோண்டாம கொஞ்சம் கவனிக்கிறியா?
இப்ப பேஸ்மெண்ட்ல சாயில் கன்சால்டேஷன் பண்ணும்போது சில விஷயங்களை கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் கன்சால்டேஷன் பண்ணும்போது லேயர் பை லேயரா தான் கன்சால்டேஷன் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் பேஸ்மெண்டோட ஹைட்டை நோட் பண்ணணும். இப்படி லேயர் பை லேயரா கன்சால்டேஷன் பண்ணும்போது சாயில் செட்டில்மெண்ட் நல்ல ப்ராப்பரா கிடைக்கும். என்னது இது? இவ போனுக்கு கொஞ்ச நேரமா மெசேஜ் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு மதியத்துக்குள்ள உன் காதலை என்கிட்ட வந்து சொல்றேன். உன்னை திருப்பியும் பார்த்ததே நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான். நீ எனக்கு கிடைக்கணும்னா உன்னையும் அசிங்கப்படுத்துறதுக்கு தயங்க மாட்டேன். ஏன்னா நீ அவ்வளோ அழகு. என்ன ஸ்ட்ரக்சர். சாம் கண்டினியூ பண்ணுங்க. என் நம்பர் எப்படி இவனுக்கு கிடைச்சிருக்கோம்? பிளாக் பண்றேன். அதுக்கு பிறகு எப்படி மெசேஜ் பண்றேன் நான் பாக்குறேன். சேட் மட்டும் எதுக்கு வச்சிருக்கணும்? டெலீட் பண்ணிட்டே பிளாக் பண்ணலாம். ஓ, பிளாக் பண்ணிட்டியா? ஈவினிங் எத்தனை நம்பர்ல இருந்து வரேன்னு மட்டும் பாரு. சாரி. இட்ஸ் ஓகே. ஒரு நிமிஷம், இதோ இப்ப வந்துடுறேன். காசி சார், சார் இந்த பையன் நைட் ஷிஃப்ட் தானே? யார் கேக்குறீங்க? புரியலையே சார். மெடவா உங்க பக்கத்துல இருக்கானே? சந்தோஷ். ஆமா சார், நைட் ஷிஃப்ட் தான். இப்ப என்ன பண்றான்? அவன் ஷிஃப்ட் மாத்தி கேட்டுட்டான் சார். டே டைம் ஒர்க் பண்றதுக்கு கேட்டிருந்தான். நான் தான் அந்த சார் கிட்ட கேட்டுட்டு ஓகேன்னு சொன்னேன். ஏன் சார், ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல ப்ராப்ளம் இல்ல. இவன் ஜாயின் பண்ணும்போது எனக்கு நைட் ஷிஃப்ட் தான் வேணும்னு ஒத்த கால்ல நின்று ஜாயின் பண்ணான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கே. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையாம். பகல் டைம்ல பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் பாத்துப்பாங்களாம். நைட் டைம்ல பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல, அதனால நான் கண்டிப்பா கூட இருந்தாகணும் அப்படின்னு கேட்டிருந்தான். சார் ஓகே சொன்னாரு. அதான். இல்லையே, அவங்க அம்மா அப்ராட்ல எல்லாம் இருக்காங்க. அப்படியா? ஆமா. ஐயோ, கிரவுண்ட் ஃப்ளோர்ல நைட் ஷிஃப்ட்டுக்கு இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்காருல, அவர் தான் எனக்கு மெயில் அனுப்பியிருந்தாரு. என்னமோ சம்திங் சரியில்லாத மாதிரி இருக்கு. வாட்ஸ்அப் சேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஏதோ ஃபீல் ஆகுது. நீங்க கவனிக்காத மாதிரி கொஞ்சம் நோட் பண்றீங்களா? ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சாம் என்னாச்சு? சாம் இந்த மெத்தட் புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. இசை, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன? மொபைல் சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. சார்ஜர் கார்ல இருந்துச்சு. எடுத்துட்டு வரியா? நானா? இத கூட பண்ண மாட்டியா? சரி, எடுத்துட்டு வரேன். இவளுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்ததை கண்ணால பார்த்தோம். இப்போ ஓபன் பண்ணா எந்த மெசேஜும் இல்ல. யார் மெசேஜ் பண்ணிருப்பா? யாரோட மெசேஜை டெலீட் பண்ணிருப்பா? தேவையில்லாம யார்கிட்டயும் பேச மாட்டா. இவன் ஷிஃப்ட் மாத்தி கேட்டது வரைக்கும் ஓகே. இந்த பக்கம் யாரும் வராததுக்கு காரணமே காசி இருக்காரு. நான் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வருவேன். அதனாலதான் சிஸ்டம் ஃப்ரீயா இருந்ததுக்கு பிறகு இந்த பக்கம் யாருமே வரல. இவன் இவ்வளவு தைரியமா வந்து உட்கார்ந்துருக்கான். ஏதாவது பிரச்சனையில மாட்டிருப்பாளா? சாரி அம்மு, சந்தேகத்துல இல்ல. ஆனா இன்னைக்கு மட்டும் உன் வாட்ஸ்அப்பை என் போனுக்கும் லிங்க் பண்ணி எடுத்துடுறேன். அவ போனதான் வேலை பார்க்க ஆரம்பிச்சான். மறுபடியும் அவளே பார்த்துட்டு இருக்கான். உன் கேபின்ல வச்சிருக்கேன். அஞ்சு, சாம் ஏதோ சரியில்லையா? அதான். அதெல்லாம் சரியாகும், நீங்க கவனிங்க. குல்ஃபி, வா. எங்க? நான் தான் என் முடிவை நேத்தைக்கே சொல்லிட்டேனே. வா போலான்னு சொன்னேன். அதான் எங்க? நம்ம ரூம்க்கு வான்னு கூப்பிட்டேன். என்னால வர முடியாது. என் சைட்ல இருந்து நான் உங்களுக்கு தெளிவாவே பதில் சொல்லிட்டேன். என்னால உங்க கூட வாழவும் முடியாது. குல்ஃபி, நான் பொறுமையா கூப்பிடுறேன், வா போலாம். எப்படி கூப்பிட்டாலும் என்னால வர முடியாது. வான்னு சொல்றேன், வா போலாம். நேத்தையில இருந்து நான் அந்த ரூம்குள்ளே தான் அடைஞ்சிருந்தேன். இப்பதான் கொஞ்சம் வெளியே வரலான்னு வெளியே வந்தேன். உங்களுக்கு இது பிடிக்கலன்னா மறுபடியும் அந்த ரூம்குள்ளே போய் அடைஞ்சிடுறேன். போதுமா? எனக்கு உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் தான் வேணும். நீங்க கூப்பிட்ட உடனே உங்க கூட வாழ்றதுக்கெல்லாம் என்னால வர முடியாது. குல்ஃபி, பேசிக்கலாம், வா போலான்னு சொல்றேன்ல. எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டேன். ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன், வா போலாம். முடியாது. குல்ஃபி, நம்ம ரூம்க்கு வா போலான்னு கூப்பிட்டேன். எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம், வா. முடியாது. அப்போ முடியாது தானே? ஆமா, எப்படி கூப்பிட்டாலும் என்னால உங்க கூட வாழ வர முடியாது. என்கிட்டயே பிடிவாதம் பிடிக்கிறியா? இது பிடிவாதம் இல்ல. நான் எடுத்திருக்க முடிவு நல்ல முடிவு. ஒரு நாள் உங்களுக்கே இதுதான் சரின்னு தோணும். வான்னு கூப்பிட்டேன், வா போலாம். முடியாது. சரிம்மா, இதுக்கப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பில்ல. தாத்தா, தாத்தா.